ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னென்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒரு டெக்னாலஜி அது வந்து எப்படி அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளே ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். இன்னொரு டெக்னாலஜி ஆல்ரெடி இருக்கிற டெக்னாலஜி, பட் அதில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வேணும்னா ஜேசி டிவிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். இதோட சைஸ் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸுக்கு இருக்கும். ஓகே, இவ்வளோ பெரிய ஃப்ளைட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மெயினான ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி பேஸோ இல்லை மிகப்பெரிய அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸையோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நிறையா டன் கணக்கில் எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இப்போ ஏதாவது சப்போஸ் ஒரு வார் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலுமே நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால இவங்க வந்து ஒரு ஐடியா யோசித்தாங்க. அந்த ஐடியாவில் பிறந்தது தான் இந்த ஃப்ளைட். ஓகே, எதுக்கு மூவ் பண்ணணும்? அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ டன்ஸ் கணக்காக வெயிட் இருக்குன்னா கார்கோ ஃப்ளைட் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்கோ ஃப்ளைட்ஸ் வந்து அவ்வளோ டன் ஏற்றும், பட் அது வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். வாரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்காக கொண்டு வந்த ஃப்ளைட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி லிஃப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிபர்ட்டி லிஃப்டர்ன்ற ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரி ரொம்பவே பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஃபியூயலில் உங்களுக்கு ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணி கொண்டு போகும். சரியா? ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது? எப்படி இதனால இவ்வளோ பெரிய டன்னை தூக்கிட்டு போகுது, அதுவும் ஃபியூலும் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிற இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் எஃபெக்ட். இந்த கிரவுண்ட் எஃபெக்ட்ன்றது ஒன்றுமே இல்லை. இந்த ஃப்ளைட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடலோட மேற்பட்டத்தில் வந்து போவிடுவாங்க. இந்த கடலோட மேற்பட்டத்தில் இது போகும்போது என்ன ஆகும்னா, ஃப்ளைட்டோட விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். அந்த விங்ஸுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ட்ராப் ஆயிரும். இந்த ஏர் வந்து ரொம்பவே ப்ரெஷராக இருக்கும். ப்ரெஷராக இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஏரே அந்த ஃப்ளைட்டை வந்து லிஃப்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுறது மூலமாக நிறையா வெயிட்டை வந்து இதனால் தூக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஏரே இவ்வளோ தூரம் இதை தூக்கிடுறதுனால இதுக்கு வந்து ஃபியூயலுமே ரொம்ப கம்மியாக தான் செலவாகுது. இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜோட இது வந்தது தான் இது வந்து இதோட யூனிக்னஸ்னே சொல்லலாம். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து புதிய கான்செப்டா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. இது வந்து ஆல்ரெடி கோல்டு வாரில் வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் வந்து செஞ்சுருக்காங்க. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பியன் சி மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதோட டிராபேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அந்த கடல் மட்டத்துக்கு மேலே மட்டுமே பறக்கும். நிறைய லோட்ஸ் எடுத்துகிட்டு போகுமே தவிர அதால் ஒரு நார்மல் ஃப்ளைட் மாதிரி வானத்தில் பறக்க முடியாது. ஆனால் அந்த இதை ஓவர் கம் பண்ணுற விதமாக தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போத் வானத்துலேயும் பறக்கிற மாதிரியும் இதே இது உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய டன்ஸ் கணக்கில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கும் சேர்த்து பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கான விஷயம். ஏன்னா ஒரு வானத்தில் பறக்கணும் அப்படின்னா அதோட ஏரோடைனமிக்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கணும். இதே இது அந்த கடல் கீழே பறக்கணும்னா அதோட ஏரோடைனமிக்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கணும். இது ரெண்டையுமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் ஒர்க்கை வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் இதுதான். இப்போ செகண்ட் டாபிக் நம்ம என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிமீட்டர். இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், ஆக்சிமீட்டர் வந்து ஆக்சிஜன் லெவலில் பிளட்டில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது தான் ஆக்சிமீட்டர். இந்த ஆக்சிமீட்டரில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே நார்மலாக போவோம். நம்ம ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணணும்னா கையில் ஒரு கிளிப்பு மாட்டுவாங்க. அந்த கிளிப்பை வச்சு நம்ம ஆக்சிஜன் லெவல் வந்து இது பண்ணிடுவோம். நார்மலாக ஹெல்த்தியான பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா 95% மேலே காட்டும். கொஞ்சம் நம்ம ஏதாவது சிம்டம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 95க்கு கீழே காட்டும். பட் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. அதாவது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்கின்ஸ் தான். இப்போ வெளிநாட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் பீப்புள்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க. பட் இந்தியன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் டார்க் ஸ்கின்ஸாக தான் இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டார்க்ஸ் பீப்புளுக்கு வந்து இந்த ஆக்சிமீட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகாது. எஸ், இதுதான் ரியலான ஒரு விஷயம். ஏன் அப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபலை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீம் லைட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை தாண்டி உள்ளே அனுப்பும். அந்த பீம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை தாண்டி பிளட்டுக்குள்ளே போய் அதிலிருந்து திருப்பி கிடைக்கிற மெஷர்மெண்ட்டு தான் இதில் வந்து நம்ம இதில் எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. சரி, ஓகே, இதில் என்ன
ஒயிட் பீப்புள்ஸ் கரெக்டாக இருக்காது, பிளாக் பீப்புள்ஸ் ஒர்க் ஆகலைன்னு எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெலனின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாகவே இருக்கும். மெலனின் அதிகமாக இருக்கனால தான் நம்மளோட ஸ்கின் வந்து டார்க்கராக இருக்குது. மெலனினுக்கு வந்து கம்மியாக இருக்கனால தான் மற்றவங்களோட ஸ்கின் வந்து ஒயிட்டாக இருக்குது. இந்த மெலனின் அதிகமாக இருக்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெலனின் வந்து ஒரு லைட் வந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாகவே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், இல்லைனா பிளாக் பண்ணிடும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு லைட்டு வந்து அந்த ஆக்சிமீட்டர் சென்ட் பண்ணுது அப்படின்னா அந்த லைட்டை வந்து நம்ம மெலனின் வந்து ஒன்று பிளாக் பண்ணிடும், இல்லைன்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து நார்மலாக ஒரு 95 அவங்க வந்து ஹெல்த்தியான பீப்புள் அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஒரு 19 தப்பாக இன்னக்யூரேட்டாக காட்டும். இது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு டிசீஸோடு இருக்கலாம், அவங்களுக்கு வந்து 90 ஆக்சுவலாக இருக்கும், பட் அவங்களுக்கு வந்து 95 காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80sலேருந்தே இந்த பிரச்சனை வந்து இருக்குது. பட் இது வந்து சீரியஸாக எப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு COVID-19 வந்து எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த COVID-19 அப்போ இந்த ஆக்சிமீட்டர் வந்து ரொம்ப மேஜரான ரோல் வந்து பண்ணுச்சு. மேஜரான ரோல் பண்ணும்போது என்னாச்சுன்னா, ஒயிட் பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடச்சிருச்சு, அவங்க வந்து டக்குன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. இதே டார்க் பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு கம்மியான ஆக்சிஜன் லெவலே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 95 இருக்குது அப்படின்றத காட்டினதுனால அவங்களோட ட்ரீட்மெண்ட் தள்ளி போகப்பட்டுச்சு. தள்ளி போனதுனால நிறைய உயிர்கள் வந்து போகப்பட்டுச்சு. ஓகே, இது வந்து ஒரு ஆக்சிமீட்டர் தயாரிக்கிறாங்கன்னா எவ்வளவோ டெஸ்ட்டை கடந்து தான் வந்திருக்கும். எப்படி ப்ரோ அது வந்து டார்க் பீப்புள்ஸ் டெஸ்ட் பண்ணாமையா இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம், அவங்க டார்க் பீப்புள்ஸுக்கு மோஸ்ட்லி டெஸ்ட் பண்ணல. ஏன்னா பொதுவாகவே ஒரு மிஷின் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ், ரஷ்யா, அமெரிக்கா, அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் இல்லை யூரோப்பியன் நேஷன் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்க்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பீப்புள்ஸை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவே ஒரு ட்ராபேக்கு. இந்த ஒயிட் பீப்புள்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. இது அதர், ஏன்னா பிளாக் பீப்புள்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஹிஸ்பானிக் பீப்புள்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸுக்குலாம் சிலது வந்து செட் ஆகாது. இது மூலமாக மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டிவைஸ் வந்து நம்ம புதுசாக லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிவைஸை கண்டிப்பாக ஒயிட் பீப்புள்ஸ், உமன்ஸுன்னு தனியாக செக் பண்ணணும், ஹிஸ்பானிக் பீப்புள்ஸுக்கு தனியாக செக் பண்ணணும், பிளாக் பீப்புள்ஸுக்கு தனியாக செக் பண்ணணும். இப்போ ஹிஸ்பானிக்னா என்னென்னு அது புது டேமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஹிஸ்பானிக்ன்றது ஒன்றுமே இல்லை, ரொம்ப பிளாக்காக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்சிகன் பீப்புள் மாதிரி லைட் ஒரு பிளாக் கலரில் இருப்பாங்க, பியூர் ஒயிட்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க தான் ஹிஸ்பானிக் பீப்புள்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே கரெக்டாக செக் பண்ணாதான் எல்லாத்துக்குமே அந்த டிவைஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களுமே இப்போ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த கிளிப்பை வச்சு மட்டுமே உங்களோட ஆக்சிஜன் லெவலை வந்து நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டார்க் ஸ்கின்டு பீப்புளாக இருக்கும் போது உங்களை கண்டிப்பாகவே அது இன்னக்யூரேட்டான ஒரு மெஷர்மெண்ட்டை தான் காட்டும். இதுதான் இந்த 2 டாபிக் நம்ம இன்னைக்கு பார்த்தது. இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தோணுச்சு அப்படின்னா JCTV சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.